எந்த குறைபாடுகள் இருந்தாலும் சரி எங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து விட்டு வாழுகின்றவர்களாக எங்களுடைய மாகாண மக்கள் இருக்க முடியாது என்ற யதார்த்தத்தை இந்த நாட்டுக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம். மாகாணத்தினுடைய தன்மானத்தை, மாகாணத்தினுடைய கௌரவத்தை, மாகாணத்தினுடைய எங்களுடைய மாகாண மக்களுடைய தன்மானத்தை இழந்துவிட்டு நாங்கள் எந்த ஒரு செயற்பாடையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க போவதில்லை. கௌரவ ஷிப்லி ஃபாரூக் அவர்கள் சொல்லுகின்ற போது ஒரு விடயத்தை தொட்டு சென்றார்கள். நான் பேசக்கூடாது என்று நினைத்திருந்தேன். இருந்தாலும் அவற்றை பேசுவதற்கு ஒரு அவசியமற்ற ஒரு விடயமாக இருந்தால் எனக்கு ஏற்பட்ட அந்த அகௌரவ நிலையில் அந்த என்னுடைய தன்மானத்தை பாதிக்கின்ற, அதாவது மாகாணத்தினுடைய தன்மானத்தை பாதிக்கின்ற, மாகாண மக்களுடைய தன்மானத்தை பாதிக்கின்ற, மாகாண ஒட்டுமொத்த மாகாண சபையினுடைய கௌரவத்தை பாதிக்கின்ற ஒரு விடயம் சம்பூரிலே எனக்கு நடைபெற்றதை இந்த நாட்டிற்கு நான் சொல்லியாக வேண்டும். அந்த சம்பூரிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே இவ்வாறு ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் சென்றிருந்த போது நான் கௌரவ ஆளுநர் அவர்களால் அழைக்கப்பட்டிருந்தேன். கௌரவ ஆளுநர் அவர்கள் அழைத்திருந்த நானும் கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களும் அங்கு சாம்பூரிலே நாங்கள் முன்னோக்கி இருக்கின்ற வேளையிலே முதலாவது விடயமாக கௌரவ ஆளுநர் அவர்களுடைய பெயர் அங்கு குறிக்கப்பட்டு, நான் இதை மிகவும் சுருக்கமாக சொல்லுகின்றேன். எங்காவது ஒரு இடத்தில் மிகவும் தெளிவாக சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகின்ற போது நாங்கள் அவற்றை மிகவும் தெளிவாக சொல்ல தயங்க போவதில்லை. கௌரவ ஆளுநர் அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். மேடையில் அழைக்கப்பட்டார். அமெரிக்கா தூதுவர் His Excellency அப்துல் கசாப் அவர்களும் மேடையிலே முதலமைச்சருக்கு முன்பு அழைக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் அவர்கள் அங்கிருந்து அந்த பிள்ளைகளுக்காக அந்த பேகுகளை கொடுக்கப்படுகின்ற போது முதலமைச்சருடைய பேரோ கல்வி அமைச்சருடைய பேரோ அவர்களை அந்த ஸ்டேஜுக்கு கூட அழைக்காத கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர் மூதூரை சேர்ந்த திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த சம்மூருக்காக தன்னையே அர்ப்பணித்து தாங்களே குரல் கொடுத்திருக்கின்ற கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் எனது பக்கத்தில் இருக்கின்ற போது அங்கு எங்கள் இருவரையும் அழைக்காமல் அங்கு அவர்கள் அந்த பங்கனை அங்கிருந்து கொடுக்கப்படுகின்ற போது கௌரவ ஆளுநர் அவர்கள் என்னை கைகூட்டி ஏதோ ஒரு அதுக்கு நான் ஒரு சமிக்கை சொல்லி வரும்படி என்னை அழைத்தார். நான் அந்த கௌரவத்தை இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு நான் அந்த மேடைக்கு சென்ற போது கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களையும் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சென்றோம். நாங்கள் சென்ற போது அங்கு ஒரு நேவி ஆபீசர், கடற்படை தலைமையை சேர்ந்த, ஏனென்று சொன்னால் அவருக்கு தெரியாது, அவர் இந்த மூலையிலே இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆளுநர் அங்கிருந்து கூப்பிடுகின்றார். எங்களுடைய பெயர் கௌரவமாக உச்சரிக்கப்பட்டிருந்தால் அந்த படை சேர்ந்தவர் எங்களை நிறுத்தி இருக்க மாட்டார். என்னுடைய வயிற்றை தட்டி அவர் தள்ளிய போது என்னுடைய மாகாணத்தினுடைய மரியாதைக்கு அந்த அடி வயிற்றில் அடித்த அடி என்னுடைய மண்டைக்கு மாகாணத்தினுடைய கௌரவத்தை கைவிட்டார். ஒரு மாகாண முதலமைச்சர் பர்மனே அந்த ஸ்டேஜுக்கு போகின்ற போது அவரை பிடிச்சு தள்ளுகின்ற அளவுக்கு ஒரு மாகாண முதலமைச்சர் எந்த ஒரு மாகாண முதலமைச்சர் இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக நாங்கள் எத்தனையோ போராட்டங்களை போராடிவிட்டு இன்று ஒரு பெரிய ரீகன்சிலியேஷன், அதாவது ஒரு பெரிய ஒற்றுமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் எங்களுடைய தன்மானத்தை இழந்துவிட்டு நாங்கள் அங்கே இருக்க முடியும்.